இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து வேறு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர போகிறேன்னு சொல்லிட்டு அது ஃபோனில் பேசியிருக்காங்க. அந்த டயத்தில் நம்ம காவேரி பக்கத்தில் தான் இருக்காங்க. உடனே வெளியே கொஞ்சம் தள்ளி போய் பேசலான்னு போகிறாரு. அதுக்கடுத்து காவேரி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம விஜயோட மணி பர்ஸ் எடுத்து பார்க்குறப்போ எதுவுமே பைசா இல்லை. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க எடுத்து அவங்கள்ட்ட இருக்க பணத்தை கொண்டு போய் அதில் வச்சுட்டாங்க. இதை வந்து விஜய் பார்த்துட்டு, என்ன காவேரி என்ன பண்ணுற, என்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. என்னால் தானே இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட கம்பெனிலாம் விட்டுட்டு சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒர்த்தா நான் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு எஸ்ஐ டைப்பில் அவர் விளக்கம் சொல்கிறாங்க. போதும் நான் கேட்டதுக்கு இவ்வளோ விளக்கம் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம கங்கை என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே குமரன் சொல்கிறாங்க, வாடகை வந்து நீங்கள் போய் கொடுத்துருங்க, அம்மாட்ட கொடுக்க வேணாம், வாடகை ஓனர்கிட்டே கொடுத்துருங்க. ஏன்னா இந்த வீட்டில் வந்து விஜய் தான் வந்து சும்மா இருக்க மாதிரி இருக்கணும், நம்ம வாடகை கொடுத்து அவர் கொடுத்து நம்ம இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. ஓஹோ அப்படி கதை போதா அப்படின்னு குமரன் சொல்கிறாங்க. நிவினோட அம்மா வந்திருக்காங்க. வந்தனே இங்கே வந்து யமுனா வந்து எப்போ வந்தீங்க ஏது வந்தீங்கன்னு, இது ஏன் வீடு, நான் எப்போ வேணுமாலும் வருவேன், எவ்வளோ நாள் வேணுமா தங்குவேன், உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்றாங்க. அதுக்கடுத்து நிவின் அம்மா வந்து சொல்கிறாங்க நிவின்கிட்ட, இந்த பிடிக்காத கல்யாணம் தான், ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், நீங்கள் உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 3 மருமையும் சேர்ந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா, இந்த வீடை எப்படியாச்சும் நம்ம மீட்கணும், அதுக்கு என்னென்னா பசுபதியோட மயனை நம்ம தூக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. கதை பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.